நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். பயபக்தியோடு கூட நாம் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட உலாவி நம்மோடு சஞ்சரித்து நமக்கு மிகுந்த சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுப்பார். தேவன் அவர் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பைபிளில் சொல்லப்படுகிறது, விவிலியத்தில் எல்லா ஜனங்களும் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க, பாட்டு பாடி அவரை துதிச்சாங்களா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்லி பாடுங்க. இந்த பக்கம் நம்பிக்கைலாம் இருக்கிறீங்க, சேர்ந்து பாடுங்க. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. உந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இப்ப எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பக்கம் சக்கரவர்த்தி, உங்க பக்கம் ஆமே. இங்க நிறைய தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது நல்ல சிரித்த முகத்தோடு முகமலர்ச்சியோடு கூட கர்த்தரை ஆராதிக்கும்.